ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்டோர் ஏசி எப்படி நம்ம அசெம்பிள் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணி ஃபுல்லாக பக்காவாக சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த ரோலர் எடுத்து மாட்டுறோம். அதில் மாட்டும்போது எப்போவுமே நம்ம க்ரீஸ் தான் அப்ளை பண்ணுவோம். ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து புஷ்ஷோட இதில் வந்து ஃபேன் ரொட்டேட்டர் ஆகுது இல்லையா, அந்த டைமில் வந்து நாய்ஸ் வரும். அதனால நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணுறோம். ஃபேன் மோட்டரையுமே அப்ளை பண்ணிக்கிறோம் நல்லா. அப்புறம் அந்த ரோலரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த சர்வீஸ் வந்து சென்னை அம்பத்தூரில் தான் இந்த ஏசி சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் அதை பக்கம் நம்ம ஃபேன் மோட்டர்லாம் வச்சு பக்கம் உட்கார வச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த சைடில் 2 கிளாம்பு இருக்குது, அது வந்து பக்காவாக போடணும். ஃபேன் மோட்டரில் இருக்க ஸ்க்ரூ கூட நம்ம பக்காவாக டைட் பண்ணுறோம். இல்லைன்னா வந்து நாய்ஸ் வரும். இந்த மாதிரி சர்வீஸ் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபேன் மோட்டர் வைப்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த சைடில் 2 புஷ் போட்டு டைட் பண்ணுறோம். அப்புறம் இந்த காயில் நம்ம உட்கார வைக்கிறோம். காயில் உட்கார வச்சுட்டு அந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இதில் நம்ம பக்காவாக டைட் பண்ணிடுறோம். இல்லைன்னா அதில் வந்து ஒரு சில ப்ராப்ளங்கள் வரும். ஸ்க்ரூ எல்லாம் உட்கார வச்சுட்டு கூட இதில் டேக் போட்டு டைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப ரஸ்ட்டாக இருந்துச்சு. லெஃப்ட் சைட்லேயும் கொஞ்சம் ரஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம உட்கார வச்சுட்டு இன்டோர் போர்டை உட்கார வைக்கிறோம். அப்புறம் எர்த்து கொடுக்குறோம். எர்த்து வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கணும். இல்லைன்னா ஏசியில் வந்து எர்த் அடிக்கும். எப்படியோ மெக்கானிக் எதனால் தெரியாமல் பம்ப் டவுன் பண்ணும்போதோ இல்லை ஒரு சில டைமில் வந்து நம்மளுக்கு இதாகும். அப்புறம் இந்த காயில் சென்சார் கூட நம்ம கரெக்டாக போடணும். இல்லைன்னா ஏசி வந்து ஒழுங்காக கட் ஆஃப் ஆகி ஓடாது. அப்புறம் ஸ்விங் ஆகிற இடத்துல அந்த ஸ்க்ரூ கூட நம்ம கரெக்டாக போட்டு டைட் பண்ணிடுறோம். ஃபைனலாக ஒரு வழியாக சர்வீஸ் பண்ணி பக்காவாக மாட்டிட்டோம். இந்த மாதிரி சர்வீஸ் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எது இருந்தாலும் பக்காவாக உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். சென்னையில் எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த மாதிரி நாகர்கோவிலில் இருந்தாலும் சொல்லுங்கள், கால் பண்ணுங்கள். ஃபைனலாக அவங்களுக்கு கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இந்த மாதிரி சர்வீஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள்.